வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருளால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகட்டுங்க. முருகனுடைய சிறப்பாய்ந்த கோவில்களை இந்த கோவில் மிகவும் தனிச்சிறப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும்தான் கடற்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகன் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ளலாம். திருச்செந்தூர் சென்று வந்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட முதிரியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடுங்க. அறுபடை வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் இது மட்டும்தான். சூரபத்மனை முருகன் பார்த்தீங்கன்னா வதம் செய்த தலன்னு சொல்லலாம். சூரனை வென்றதால ஜெயந்திநாதர்னு பேரில் இங்கே முருகன் அருள் பாலிக்கிறாரு. சண்முகர் வடிவில் முருகன் அருள்பாலிக்கக்கூடிய ஒரே தலம் இது மட்டும்தாங்க. முருகனுடைய வீரத்தை கொண்டாடும் விதமாக கந்த சஷ்டி விழா இங்கு மிகவும் விமர்சையாக நடத்தப்படுது. மூலவர் சன்னதியினுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா 5 லிங்கங்கள் இருக்குது. முருகனுடைய முக்கிய படைத்தளபதியான வீரபாகுக்கு இங்கு தனிச்சன்னதி இருக்குது. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தன்னு, நாகத்தீர்த்தன்னு 3 தீர்த்தங்கள் இருக்குதுங்க. கடல் அலைகள் கோவிலுடைய கருவறையில் வரை வந்து செல்வது இங்கு ஒரு தனிச்சிறப்பாகனே சொல்லலாம். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் திருச்செந்தூர் கோவிலை பற்றி 83 பாடல்கள் பாடி ஏற்றிருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருச்செந்தூர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே செல்ல பேருந்து, ரயில் வசதிகள் கூட இருக்குதுங்க. கோவில் அருகிலே பார்த்தீங்கன்னா ஏராளமான தங்குமிட வசதி இருக்குது. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் மட்டும் 6 இடங்கள் அமைஞ்சிருக்கு. அவை 6 படை வீடுகளாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேலே அமைந்திருக்குதுங்க. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்குது. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சம் விளையாடக்கூடிய திருச்செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கக்கூடிய இவ்வாலயம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்கிறாங்க. முருகனுடைய இப்படை வீடை சிலப்பதிகாரம், திருச்செற்றளவாய்னு சொல்லப்படுது. அலைகள் விளையாடக்கூடிய வங்க கடற்கரையில் தான் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாயின் பெயரில் அழைக்கப்படுதுங்க. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதனுடன் திருன்னு அடைமொழி திருச்சிற்றளவாய்னு இலக்கியங்களை பாடப்பெற அதுவே பெயராயிருக்குது. அதனோடு பார்த்தீங்கன்னா அலைவாய்ச்சேரல், வெற்றிநகர், சிந்துபுரன்னு, வியாழச்சத்திரம்னு சிறப்பு பெயர்களை அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் காக்கக்கூடிய வீரபாகு தேவரின் பெயராலே வீரபாகுபட்டினம் என பெயரில் குறிப்பிடுறாங்க. கடந்தவம் புரிந்த வரங்களை பெற்ற சூரபத்மன் பார்த்தீங்கன்னா தேவர்களை துன்புறுத்தி வந்திருக்கான். அவனது கொடுஞ்செயலால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் அனைவருமே சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தோன்றினாராம். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளை ஏற்றுதாங்க சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து குடிக்கொண்டிருந்திருக்காரு. வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அரசர்களுடைய வரலாற்றையும் கேட்டறிந்திருக்காரு. தனது படைத்தளபதியாக இருந்த வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காரு. ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரனோ அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கூவல் விடுத்தானா. முடிவில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேரும் பெற்றானா. வியாழ பகவானுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இடத்திலே தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரிலே ஜெயந்திநாதர்னு அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவிதாங்க செந்தில்நாதர்னு திருச்சிற்றபுரன்னு திருச்செந்தூர்னு மாறியதாகவும் சொல்லப்படுது. ஓம் எண்ணக்கூடிய வடிவில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட
157 அடி உயரம் கொண்ட இந்த கோவில் கோபுரம் அமைஞ்சிருக்கு. 9 தளங்களை கொண்டதாக அமைந்திருக்குதுங்க. யாழ் மண்டபத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே பார்த்தீங்கன்னா 90 அடி நீளன்னு கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டது. கோபுர உச்சியினுடைய மேற்புறமாக பார்த்தீங்கன்னா 20 அடி அகலம் கொண்டதாக இருக்குதுங்க. 49 அடி நீளம் கொண்டதுங்க. கலசங்கள் உள்ளன. இந்த கோவிலில் உள்ள சண்முக விலாசம் மண்டபம் மட்டும் 120 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதாக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்குதுங்க. கோவிலுடைய எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மயில்கள் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்குது. மைகள் 2ல் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவதாக இருப்பது பார்த்தீங்கன்னா சூரபத்மனையும் குறிக்குதான். நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்களின் வாகனமாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இருவேறு தோற்றங்களை தனித்தனியே எழுந்தருளி காட்சியளிக்கக்கூடிய ஒரே கோவில் இது மட்டும்தாங்க. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமின்னு இருவேறு கோவில் சன்னதிகளில் அருள்பாலிக்கிறாரு. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் பற்றினா அவ்வெற்றி நன்றி செலுத்தும் விதமாக தான் தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்திருக்காரு. அதனால் முருகப்பெருமானுடைய வலது கரத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இருப்பதை இன்றும் நீங்கள் காண முடியுங்க. சிவயோகி போல தலையில ஜடாமுகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடத்தப்படுது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்திருக்க ஒரே கோவிலுங்க. மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலை இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகழில் அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு. பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வெற்றி மாலைன்னு கவிராயர்னு முருகப்பெருமானே நேரில் கந்து அருள் பாலித்திருக்காராம். பலரது பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் சென்று வழிபடுவது. அதனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நாம் என்ன செய்யலாம், எப்படி வழிபட்டால் முருகனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்குது, தலையெழுத்து மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையுன்னு பலருக்கு தெரியாதுன்னே சொல்லலாங்க. திருச்செந்தூருக்கு தலத்திற்கு எப்படி வழிபட்டா அளவில்லாத பலன்களை பெற முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும்னு மகிழ்ச்சி கிடைக்கணும்னு நிறைய பேர் வேண்டக்கூடிய ஒரே தெய்வம் தான் இந்த முருகப்பெருமான். முருகனை வழிபடுவங்க உலகில் நிறைய பேர் இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கன்னு, குருவர் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டம் தீரன்னு, தோஷங்கள் நீக்குவதற்கு பலருமே நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகன்னு பரிகாரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே. திருச்செந்தூர் சென்று வந்து கூட அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு தலையெழுத்து மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. சென்றும் கூட ஒன்றும் நடக்கலைன்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி நீங்கள் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் சென்று நம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையா, முருகன் நம்மை காண வேண்டும் தான் முக்கியம்னு சொல்லலாம். திருச்செந்தூருக்கு செல்வதற்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இதற்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து முருகனோடு மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ தேவை கவலைன்னு இருக்கலாம், ஆனால் அதை முருகனிடம் சொல்லி புலம்பாதீங்க. முருகனோடு மனம் ஒன்றி மனம் விட்டு பேசணும். மனதார நீங்கள் முருகனை அழைத்து, நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என காக்க யார் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியாக சொல்லி தினமும் திருப்புகழ் படித்து வழிபடுங்க. தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருவலால் வீட்டில் நிறைவதை நீங்கள் உணர முடியுங்க. கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே பார்த்தீங்கன்னா முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவார். அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டா நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கி விடுன்னே சொல்லலாங்க. முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாரா. திருச்செந்தூர் சென்றதுமே நீங்கள் முதல்ல நாளைக்கு கிணற்றில் குளித்திடுங்க. அதற்கு பிறகுதான் நீங்கள் கடற்கரையில் குளிக்கணும். பிறகு நீங்கள் கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துன்னிகை விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறுக்காய் விட்டு வழிபடுங்க. திருச்செந்தூருக்கு 20க்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்கு, அங்கேயும் சென்று வழிபடுங்க.
பிறகு முருகன் கோவிலுக்கு சென்று மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியை வழிபட்டு திரும்பலாம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.